பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். செந்தில் ஒரு மாதிரி வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மீனா வந்து செந்தில் கிட்ட, ஏங்க எதுக்காகங்க நீங்க இப்படி வருந்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எல்லாமே நல்லபடியா நடக்கும். இனி இப்படி ஒரு தப்பு நீங்க பண்ண கூடாதுன்றதுக்காக கடவுள் உங்களை தண்டிக்கிறதா நீங்க நினைச்சுக்கங்க. இது நினைச்செல்லாம் நீங்க வருத்தமெல்லாம் படாதீங்கன்னு சொல்லி மீனா வந்து ஆறுதலா சொல்லிட்டு இருந்தாலும், மீனா எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும், நீ இங்க இருந்து போறியான்னு சொல்லிட்டு செந்தில் வந்து மீனாவை அனுப்பி விட்டுட்டு, நம்ம தெருவுல போனாலும் முன்னாடி பின்னாடி போற வரவங்க எல்லாருமே நம்மளை பத்தி அசிங்கமா தான் பேசுவாங்க. நம்ம லஞ்சம் வாங்கின விஷயம் இத பத்தி அப்பா தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்பாவும் நம்மள தப்பா தான் நினைப்பாரு. அதனால எதுக்காக நம்ம உயிரோட இருக்கணும்? நம்ம உயிரோட இருந்து என்னத்த சாதிக்க போறோம்? நம்ம குடும்பத்துக்கு இப்ப வரைக்கும் பேரு புகழும் வாங்கி கொடுக்காத நம்ம ஏன் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு செந்தில் வந்து விபரீத முடிவு எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. கோமதி வந்து மீனாவை பாக்குறாங்க. வெளியே மீனா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏய் மீனா, என்னாச்சுடி? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அவரு ரொம்பவே மூட் அவுட்டா இருக்காரு. அவர் பக்கத்துல போனவே, நான் தனியா இருக்கணும் மீனா, ப்ளீஸ் என்னை விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன அத்தை பண்ணட்டும்? எனக்கு என்ன பண்றதுனே புரியலன்னு சொல்லி வருத்தமா மீனா இருக்காங்க. உடனே கோமதியோட மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணுது. நீ செந்தில் பக்கத்துல இரு, அவன் போன்னு சொன்னா கூட போகாம அவனுக்கு துணையா ஆறுதலா இருன்னு சொல்லி திரும்ப அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்குள்ள செந்தில் விபரீத முடிவு எடுத்துறாங்க. இதை பார்த்ததும் மீனா பதறி போயிட்டு அத்தை மாமான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. செந்தில் கதறி அழுறாங்க. கோமதியை கட்டி பிடிச்சிட்டு, அம்மா நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக எனக்கு தண்டனை இவ்வளவு பெருசா இருக்கணுமா? அப்பால இருந்து எல்லாருமே என்ன பேசுற விதம் இது எல்லாமே மனசுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமான்னு சொல்லிட்டு செந்தில் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் உடனே பாண்டியன் வந்து செந்தில கட்டிப்பிடிச்சு, ஏண்டா நீ திரும்பவும் இப்படி ஒரு தப்பு நீ பண்ணக்கூடாதுன்றதுக்காக உன்னை கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சேன். அதுக்காக இந்த உலகத்தை விட்டே போகணும்னு சொல்லி நீ முடிவு எடுப்பியா? எதுக்காகடா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? சொல்லுடா சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே செந்திலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம செந்தில் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. தன் மீது இருக்கிற கலக்கத்தை செந்தில் எப்படி சரி பண்ணி திரும்பவும் வேலையில சேர போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.